அல்லேலூயா. இப்போ ஆண்டவரிடத்துல உங்களுக்காக நான் ஜெபிச்ச போது ஏன்னா இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, இதான் செய்தி தலைப்பு. இப்போ எந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருக்க கேளுங்க. இப்போ இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க? இப்போ கெத்செமனியில் இருக்க வேணா உங்கள் வாழ்க்கையில் என்ன இதில் இது ஒரு கேள்வி. எனக்கு என்ன எங்கே இருக்கும், இப்போ எங்கே இருக்க? அங்கே அந்த அந்த சமாரியா ஸ்திரீட்டு நான் கிணத்துல இருக்கேன்னு பார். என்ன நம்ம ஆண்டவரை அந்த கிணத்துல இருக்கிற அம்மாட்ட என்ன பேசியிருக்காரு? ஆண்டவரை தொழுது கொள்வது எப்படின்னு அங்கே டீச் பண்ணிக்கிட்டு இருக்கார். என் தாகத்தை தீர்க்க நான் கொடுக்கும் தண்ணீர் ஜீவ தண்ணீர். அங்கே பிரசங்கம் அவரை தொழுது கொள்ளுகிற பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற கால வருணை. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற நீங்கள் உங்களை பெரிய ஆளாக ஆண்டு பார்க்குறார். எந்த இடம்னாலும் என்ன, அந்த இடத்துல ஆண்டவர் சந்திப்பார். ஆண்டவர் சந்திக்கிற ஆள் இப்போ சமாரியா ஸ்திரீட்ட அந்த சந்திக்கிறாம பர்ஃபெக்டா இம்பர்ஃபெக்டா? எத்தனை புருஷன் பைபிளில் போட்டிருக்கலைங்க? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இப்போ இதுதான் ஒரு கேள்வி. இதில் நான் ஒரே ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரியை மட்டும் பார்த்து உங்களுக்கு ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டப்போ இந்த தலைப்பின் கீழே இப்போ எந்த இடத்துல இருக்க, யோசேப்பை குறித்து மட்டும் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேச சொன்னார். யோசேப்போட பல பரிணாமங்கள் இருக்குது. வாஸ்து பார்த்தா முதல்ல யோசேப்பு எங்கே இருக்கிறான்? அவன் அப்பா கூட இருக்கிறான், அப்பா வீட்டில் இருக்கிறான். அல்லேலூயா. அப்பா வீட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கான் தெரியுமா? எப்படி இருக்கிறான்? அவன் உண்மையாக தான் இருக்கான். தன் சகோதரர்கள் தப்பு பண்ணால் யார்கிட்ட சொல்லி கொடுக்குறான்? அப்பாட்ட சொல்லி கொடுக்குறான். அவங்க குறைன்னு அவனுக்கு தெரியுது பாருங்க. இது எங்கள் அண்ணன்மார்கள் இந்த தப்பெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்கிறான். அப்பா வீட்டிலே உண்மையாக தான் இருக்கான். அப்பா வீட்டில் இருக்கும்போது ஆண்டவருடைய சித்தத்திற்கு உண்மையுள்ளவனாக அங்கு இருக்கிறான். அப்பா வீட்டிலே. இப்போ நீங்கள் எந்த படியில் இருக்கிறீங்க? நீங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்கள் வீட்டிலையும் உண்மையாக இருக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கணும் பாருங்க. அதனால் அப்பா வீட்டில் அவர் உண்மையாக இருக்கிறதுனால எதுக்கு கிராமங்களை ஏசப்பாவுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு யார் என்ன செய்கிறார்? உங்களையும் என்னையும் மூங்குறிச்சிருக்கிறாரு. காரணம் என்ன? உனக்குள்ள கொஞ்சம் உண்மை இருக்குது. நீ எப்போ உங்கள் இருக்கிற வீட்டில் இப்போ எங்கே இருக்கிற? வீட்டில் இருக்கிறியா? வீட்லேயும் ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. வீட்லேயும் அப்பாவுக்கு பிரியுமா? யோசேப்பு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் என்ன செய்கிறாரு? திடீர்னு பார்த்தா அப்பா வேலை கொடுக்குறாரு. வீட்டில் உண்மையாக இருக்கிறவனை தான் வேலை கொடுக்க முடியும். உன்னுடைய பங்களிப்பை ஏசப்பாவுக்கு நீ உண்மையாக கொடுத்தீன்னு அவர் உனக்கு வேலை சொல்கிற அளவுக்கு, உனக்கு வேலை சொல்கிறதுக்கு அந்த வேலையை செஞ்சு முடிச்சின்னா இந்த வருஷ எண்டில் மீதியான துணிக்கையில் எடுக்க போகிறீர்கள். கை தட்டுங்க. கடன் அடையும். அல்லேலூயா. சின்ன பையன் 5 அப்பம் 2 மீனை கொடுக்குறான். அவன் திருப்தியாக சோறு சாப்பிட்றான். அவன் திருப்தி ஆயிடுறான். அவன் மட்டும் சாப்பிட்டா அவன் மட்டும்தான் திருப்தி ஆகிருப்பான். இப்போ கொடுத்ததுனால அவனும் திருப்தி ஆகுறான். எவ்வளோ பேர்? ஆயிரங்கள் 5000 புருஷர்கள் 1000 திருப்தி ஆகுறாங்க. ஒரு தர சாப்பாடை பங்களிப்பு உண்மையாக கொடுத்ததுனால. மூணாவது தீர்க்க தரிசனம் என்ன? மூணாவது தரிசனம் என்ன? மீதி எடுக்கிறான். கை தட்டுங்க, கை தட்டுங்க. எடுங்க பைபிள் அப்படியே நின்ன மாதிரிக்கு எடுங்க. நான் 5 நிமிஷத்தில் பிரசங்கம் முடிய போகுது. அல்லேலூயா. நீங்கள் நம்பணும். ஆதியாகமம் 37 13வது வசனம். ஆண்டவர் அப்பா கூப்பிட்டு உன்னை அனுப்ப போகிறேன் வா என்று உன்னை அழைக்கிறார். உன்னை கிராமத்துக்கு அனுப்ப போகிறேன் உங்களை கூப்பிடுறாரு. அதனால் இப்போ எந்த வீட்டில் இருக்கிற? யோசேப்பு வீட்டில் இருந்தார். அடுத்து ரெண்டாவது நான் சொல்கிறேன், காட்ஸோடைய அந்த தேவ பிரசன்னத்தில் இருக்கிறார். இப்போ எங்கே இருக்காருன்னா திடீர்னு சொப்பனம் பார்க்குறான், தரிசனம் பார்க்குறான். அதில் அரிக்கட்டுகள் அப்படி இருக்குது. இவன் அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து இருக்குது. எல்லா அரிக்கட்டுகளும் என்னச்சு இருக்குது. அது என்ன இடம் தெரியுமாங்க? வீட்டில் தான் இருக்கிறான், எங்கேயோ தூங்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் வீட்டில் இல்லை, கனவு உலகத்தில், தரிசன உலகத்தில் இருக்கிறான். கை தட்டுங்களேன், எல்லாம் கை தட்டுங்க. பக்கத்தில் கேளுங்க. இப்போ எங்கே இருக்க?
சொல்லுங்க, தரிசன உலகத்தில், தரிசன வீட்டில் இருக்கிறேன், அப்பா வீட்டில் இருக்கிறேன். அப்பா பேசிக்கிட்டு இருக்கிறார். நான் சொல்கிறேன், இங்கே வந்திருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசுகிறேன். என் மகளே, உன்னை கொண்டு எவ்வளோ நான் ஊழியத்தில் பயன்படுத்த போகிறேங்கிறத காண்பிக்கும்படி என்னுடைய வீட்டில் உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன். நான் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன் என்பதை உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். அப்பா வீட்டில், தரிசன வீட்டில் இருக்கிற. அல்லேலூயா. அப்போ நீ அப்பா வீட்டில் உண்மையாக இருந்தால் அப்பா உன்னையே பரலோக வீட்டுக்கு கூட்டு போயிடுவார். அவர் உன்னோடு கூட பேசுவார். என் மகளை ஒன்றும் கலங்காது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்லார், இங்கே இருக்கிற நீங்கள் நிறைய பேர் துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் புருஷனை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனை குறித்து கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லார், என் மகளை, உன்னை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்கும்படி உன்னை பயன்படுத்த போகிறேன். அவர் உன்னோடு கூட பேசும்படித்தான் இன்றைக்கு உன்னை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. தரிசன வீடு. அடுத்து என்ன வீடு? போத்திபார் வீடு. அல்லேலூயா. சூப்பர்ல, என்ன சூப்பர்ல. போத்திபார் அங்கே வீடு பாருங்க. என் பிள்ளை போயிட்டான், தரிசனத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறவன் போயிட்டான், அப்பா வீட்டில் குறைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் போயிட்டான். இப்போ எங்கள் வீடு போயிடுச்சு. இது என்னங்கிறீங்க? போத்திபார் வீடே ப்ரொமோஷன் தான். கைதட்டுங்களேன், எல்லாம் கைதட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறார். நான் சொல்கிறேங்க, இருக்கிறதுலேங்க அந்த போத்திபார் வீடு என்பது அவனை பரீட்சிக்கிற ஒரு இடம் ஐயா. நீ இப்போ எந்த வீட்டில் இருக்கிற? சொந்த வீட்டில் இருக்கிறையா? அங்கேயும் உண்மை. தரிசனம், ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவளுக்கு தரிசன வீட்டில் இருக்கிறியா? ஆண்டவர் உன்னை நம்பினாதான் அந்த தரிசனங்களை காண்பிப்பான். இப்பொழுது போத்திபார் வீட்டில் அந்த மனைவியின் மூலியமாக அங்கே ஆஃபர் வருகிறது. என்னோடு கூட சந்தோஷமாயிரு என்று கூப்பிடும் போதும் அவன் என்ன நினைக்கிறான்? என் வீட்டில் இருந்தாலும் ஏசப்பா ஆண்டவர் என்னை பார்ப்பார், கனவு உலகத்துலேயும் அவர் தான் என் கூட பேசினார். இந்த ஒரு கூலி வேலைக்காரனாக இருந்தாலும் ஆண்டவர் தான் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக இத்தனை பெரிய பொல்லாங்க செய்வது எப்படி? நான்காவதாக சிறைச்சாலை வீடு. நான் சொல்கிறேங்க, இப்போ 4வது இடத்துல நீ வந்திருக்கிறியா பிரதர்? எங்கே பார்த்தாலும் நான் சிறையிருப்பில் தான் இருக்கிறேன். சிறைச்சாலை, கடன், நெருக்கம், என் பிள்ளைகள் பாடு, என் புருஷன் பாடு, என் மாமியார் பாடு, எங்கள் சுற்றில் இருக்கிற என் சர்ச்சே என்ன சிறையிருப்பாக தான் பார்க்குது, அவமானப்படுத்துதுன்னு சொல்கிறியா? சிறைச்சாலைங்கிறது எங்க ப்ரமோஷனுங்க. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தான் கூலிக்காரனாக இருக்கிறான், கொஞ்சம் ஊனி இடம்தான், அங்கே தான் சுற்றி அங்கே க்ளீன் பண்ணுற வேலை, எல்லா வேலையில் இருந்தால் அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறார். இப்பொழுது விசாலமான ஒரு இடத்திற்கு வருகிறான், அதுதான் சிறைச்சாலை. கை தட்டுங்க. இங்கே எனக்கு ஏசப்பா சொன்னார், இன்றைக்கி வர்ற என் பிள்ளைகள் என் குடும்பத்தில் சிறையிருப்பு இருக்குன்னு சொல்லி முறுமுறுத்துக்கிட்டே வர்றேன். அவங்கள்ட்ட சொல்கிறார், அன்பு சகோதரி, ஆண்டவர் உங்களோடு கூட இப்பொழுது சிறையிருப்பின் வாழ்க்கையில் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற ஐயா, அது உனக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை இல்லை, அது ஒரு ப்ரமோஷனல். கைகளை தட்டி ஆண்டவரை சோதனை பண்ணுங்க. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் நான் சிறையிருப்பின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி புலம்பலோடு வந்திருக்கிறீர்களோ, என் மகளே, ஆண்டவர் சொல், இது சிறையிருப்பு அல்ல, இது நான் உன்னுடைய தலைகளை உயர்த்தும்படி ப்ரமோஷன் கொடுத்திருக்கிறேன், இன்னொரு படி ஆசீர்வதித்திருக்கிறேன். அல்லேலூயா. கடைசியாக இப்போ எங்கடா இருக்க யோசிப்பு? இப்போ எங்கடா இருக்க? ஐயோ, ராஜாவின் அரண்மனையில் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்தப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, இதுதான் நிஜம், இதுதான் முடிவு. ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற இன்னைக்கு கூட்டத்தில் வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறாரு, நான் யோசிப்பு மேலே வச்சிருக்கிற திட்டத்தை, யோசிப்பு மூலியமாக நிறைவேற்றின திட்டத்தை இன்றைக்கு உன் மூலியமாக நிறைவேற்ற போகிறேன், உன்னை கொண்டு நிறைவேற்ற போகிறேன். அல்லேலூயா. இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய்? ராஜாவின் அரண்மனையில். ஐயோ, வார்த்தைகளை சொல்லுகிறவர்களுக்கு, லட்சங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை
அவர்களுக்கு முன் உண்மை உள்ளவனாக, உண்மையாக விசாரிக்கிறவனாக, எனக்கு வருகிற எல்லா பணங்கள், ஐயோ ராஜா என்னிடத்தில் திறவுகோலை கொடுத்து விட்டார், ஐயோ அவருக்கு அடுத்ததாக ஸ்தானத்தில் என்னை வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் உண்மையாக விசாரிக்கிறவனாக, உக்ரானத்தும் உள்ளவனாக, ஒரு தலைவனாக லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஜீவரட்சணை கொடுக்கும்படி நான் அரண்மனை வீற்றிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட உயர்வை நான் தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் மகளே, நீ எங்க இருக்கிறாய்? வீட்டில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், ஒருவேளை தரிசன உலகத்திலே ஆண்டவரோடு கூட இருக்கலாம். போத்திபார் வீட்டிலே சவால் அறிந்த பிசாசு வைக்கிற பரீட்சையில் நீ நிற்கலாம், ஒருவேளை சிறையிருப்பிலே இருக்கலாம். எல்லாவற்றிலும் யோசேப்பு தேவனுக்கு பயந்து. ஆனால் ஒரு ஆறுதல் என்ன தெரியுமாங்க? யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரே, என் மகளே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். நீ சிறைச்சாலையில் இருந்தால் நான் தான் உன் கூட இருக்கிறேன். போத்திபார் வீட்டில் இருந்தால் நான் தான் உன் கூட இருக்கிறேன். தரிசன உலகத்தில் இருந்த நான் தான் உன் கூட இருக்கிறேன். உன் சொந்த குடும்பத்தில் இருந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன். இதில் எல்லாவற்றில் நிற்கும் போது ஏதோ என் கரமே உன் தலையை யோசேப்பு உயர்த்தினது போல உயர்த்த போகிறது. எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பாட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்பி கொடுத்த ஊழியம் அது. இது உண்மையோடு கூட நீ செய்கிறபடியா, வீட்டிலே உண்மை, தரிசன உலகத்தில் உண்மை, ஓ சிறையிருப்பிலே உண்மை, ஓ பிசாசு கொண்டு வருகிற எத்தனை இச்சிக்கிற காரியத்தில் விழுந்து விடாதபடி உன்னை காத்துக் கொள்ளுகிறதில் உண்மை. உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். யோசேப்பு கனிதரும் செடியாக ஆண்டவர் மாற்றினது போல இன்றைக்கு தெபொராள் ஊழியமாக இணைந்திருக்கிற இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கனிதரும் செடியாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே எப்பொழுதும் நான் எங்கிருந்தாலும் என் கூட நீங்கள் இருக்கிறீங்கப்பா. எல்லாம் சொல்லுங்க, எங்கிருந்தாலும் என் கூட இருக்கிறீங்கப்பா. என்னை விட்டு விலக மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்குறீங்க, என்னை கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்குறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கைகளை என்னை ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய கைகளை ஒப்பு கொடுக்குறேன். என்னை உருவாக்குங்க, எந்த இடத்துல இருந்தாலும் என்னை உருவாக்குங்க, எந்த வீட்டில் இருந்தாலும் உருவாக்குங்க. ஓ ராஷா கபாபா தூரதி ஆக்காமாந்தூரி. நான் பின்வாங்க மாட்டேன். சொல்லுங்க, நான் பின்வாங்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, 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 நன்றி. ஓ கரப ஷாக்க பாபா தூரதி ஆக்கா மாந்துரி. ஆண்டவரே, உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகாமா சாபா பாபா தூரதி ஆக்கமான் தூரா. ஓ ரஷக பாபா தூரதி ஆக்கமான் துரி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருக்கிறீங்களே போதுங்கப்பா. நீங்கள் போதும், போதும், நீங்கள் என் கூட இருந்தால் போதும். யோசேப்போடு கூட இருந்தது போல, எந்த இடத்துல யோசேப்பு இருந்தாலும் யோசேப்போடு நீங்கள் கூட இருந்தது போல என் கூட, எங்கள் கூட நீங்கள் இருக்கீங்களே, எங்கள் விஎம்எம்மோடு இருக்கீங்களே, என் பிள்ளைகளோடு இருக்கீங்களே, என் குடும்பத்தோடு, என் கணவரோடு இருக்கிறீங்களே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ நாள் வரப்போகிறது. எல்லாம் அறிக்கை எடுங்க, நாள் வரப்போகிறது. யோசேப்பு உயர்த்துறது போல நீங்கள் என்ன உயர்த்த போறீங்க. நம்புகிறேன், நம்புகிறேன். ஓ ஹல்லேலூயா. ஓ ஷக பாபா ஷி பாபா தூரதி யாக்கா மந்துரி. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. சொல்லுங்க, நீர் நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுங்க, நீர் நல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பேற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பேற்கு அளவே இல்லை.
அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அப்பாட்ட சொல்லுங்க, மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோஸ்தரிப்பேன். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரே சோதரிப்போம். சோதரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நான் பின்னோக்க மாட்டேன் அப்பா, பின்னிட்டு திரும்ப மாட்டேன் ஆண்டவரே. நான் ஊழியம் செய்வேன், என்னோடு கூட ஒரு குழுவை ஊழியத்துக்கு எழுப்புவேன். உம்மை போல் நான் மாற்றும், என்னை உம்மை போல் மாற்றும், உம்மை போல் எடுத்து பயன்படுத்தும். இந்த வருஷத்தில் அற்புத அடையாளங்களை செய்து உம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. என்னுடைய தேவைகள் போக இன்னும் அநேக தெபராள்களுக்கு உதவி செய்யும்படி என் ஃபீல்டிலிருந்து அநேக காணிக்கைகள் எனக்கு வரட்டும், அநேக ஜெபிக்கிறவர்கள் வரட்டும், கொடுக்கிறவங்கள் வரட்டும். ஆசீர்வதிங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இத்தனை தெபராள்களை எங்கள் மத்தியில் அழைத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். திரும்பி செல்லும் போது உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். விட்டு வந்த குடும்பத்தையும் ஆசீர்வதியும், பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், கணவரை ஆசீர்வதியும். ஊழியம் செய்கிறவளுக்கும் செய்யாதவளுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க. யோசேப்பு போல ஒவ்வொரு இருக்கிற இடத்தில் உண்மை உள்ளவளாக இருந்தபடியால் யோசேப்பு உயர்த்தினது போல இவளை உயர்த்தும், இவருடைய குடும்பத்தை உயர்த்தும், பிள்ளைகளை உயர்த்தும். ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.